எவ்வளோ 50. 50 ரூபா. மற்றது பிஸ்கெட் ஐட்டம் இருக்கும். பிஸ்கெட்லாம் அது பிஸ்கெட் மிதி வழி இது 80 ரூபா. 80 ரூபா வந்ததால எல்லாமே முடிஞ்சிட்டுது. இந்திய காலத்துல வந்த இடத்துக்கு ஃபுல்லாவே சாப்பாடு இருக்குமோ உங்களுக்கு. மற்றது சோட்டிஸ் ஐட்டம் இருக்குது. பிஸ்கெட் ஐட்டம், பிஸ்கெட் மற்றும் ரோல் வடை. இது சின்ன பானம். காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ். நீங்க சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்டோல போறது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் அதன் கையை காட்டி கொண்டு வரேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிறிய ஒரு உணவு கடை தான். சிறிய ஒரு கடை தான் இல்லையா? கடை பத்திரம் வந்து எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஐயா கதைக்க தான் போறேன். கடத்துல வந்து 2 வருஷம். எனக்கு உண்மையில இந்த கடை இருக்கிறது பண்ணாலும் தெரியாது. இந்த கடையில பாத்தீங்கன்னா மச்சம் இருக்கு, மிளகு எல்லாமே இருக்கு. சைவம் இருக்கு, அசைவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. உண்மையில சொல்ல போனா பின்னுக்கு பாருங்க, கோழி பிரியாணி 400 ரூபாய். ஏன் இப்படி குறைச்சி 400 ரூபாய் கொடுக்குறீங்க? உண்மையில வெளிக்கடையில போனா 600, 700, 800 ரூபாய் விற்கிறாங்க கோழி பிரியாணி. இப்படி சமயம் வீடியோ பார்க்க போறோம். உள்ளுக்கு ஐயா நீங்க இது கூட கடையா? ஐயாதான் உங்களுக்கு போய் கதைக்க போறது. சமயம் வீடியோ எடுக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. குறைஞ்ச விலை கடலை வடை 100 ரூபா, கவுப்பி 100 ரூபா, பயிறு மருந்து பாத்தீங்கன்னா தானிய வகையும் விற்பனை செய்யறாங்க. அதை விட மரக்கறி பாசல், மீன் பாசல், உப்புமா மற்றது பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிய சாப்பாடு. இதெல்லாம் அதாவது பாசல் எல்லாரும் சொல்றது மத்தியான சாப்பாடு. இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த கடையில வித்தியாசம், தானியங்கள் விற்பனை செய்யறாங்க. அதை விட சோட்டி சைட்டு வெளியே பார்த்து கொள்ளுங்க. ரோல், மிதிவடி, சம்சா, முட்டை பனிஸ், கிரீம் பனிஸ், ஏராளமான பொருட்கள் இருக்கு. எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் இந்த கடையில பார்த்துட்டு. நான் பனிசண்டா சும்மா ஒரு ஜாம் பனிஸ் மட்டும்தான் போயின்றது. இங்க முட்டை பனிஸ் இருக்கு, மீண்டின் பான் இருக்கு. மீண்டின் பாண்டு கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு நாளும் கூறுவேன். ஒரு நாள் வந்தா வேண்டி சாப்பிடத்தான் வேணும். ஒன்றை இல்லை, எல்லாத்தையுமே வேண்டி சாப்பிடணும். இந்த கடைமுறை பார்த்து கொள்ளுங்க. வேம்படி சந்தி, அதாவது அது ஆரிய குளம்னு சொல்லுவாங்க. ஆரிய குளத்தால பாத்தீங்கன்னா அப்படியே சென்று கொண்டு இருக்கேங்க. அப்படியே அதெல்லாம் அதான் வேம்படி சந்தி. வேம்படி சந்தி இடையிலதான் இந்த கடை இருக்குது. இதான் கடை. கடையை பார்த்து கொள்ளுங்க. நல்ல உண்மையில வித்தியாசம் வேறு லெவல். வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன பேர்? இந்த கடை பத்திரம் வந்து எத்தனை வருஷம் ஐயா? 2 வருஷம். 10 வருஷம். 2 வருஷம். 2 வருஷம். ஐயா பிசினஸ் எப்படி நல்லா போகுது ஐயா? நல்லாதான் போகணும். மெயின்டெனன்ஸ் ஒரு பிரியாணி நார்மலாவே வெளியில வேண்ட போனா 600 ரூபாய் 800 ரூபாய். நீங்க 400 ரூபாய் சொல்றீங்க. வெளியில போட்டு 400 ரூபாய் சொல்றேன். தேஜனா பிசினஸ் நல்லா போகத்தானே வேணுமோ ஐயா? அடுத்து இங்க என்ன ஐயா சாப்பாடு? மச்சம், மிரக்கறி எல்லாமே இருக்குது. மிரக்கறி 200, சிக்கன் பாசல் 300, சோட்டிஸ் ஐட்டங்கள் மீன் பாசல் 250. இப்போ பாசலா எடுத்துக்கொண்டு போனா நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம், சாப்பிடலாம் சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோயா? ஒரு இப்போ ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறேன்னு எடுக்கலாமா? எடுக்கலாம். 30 ரூபா வடை எல்லாம் 30 ரூபா. சும்மா சாதாரண உளுந்து வடை இல்லை 30 ரூபாய். மற்றது இங்க எப்படியான சுசியங்கள்? சுசியம் 50. இல்லையா? 50 ரூபாய். சுசியம் 50 ரூபாய். மற்ற ரோல் ஐட்டங்கள்? ரோல் 50 ரூபாய். மற்றது பிஸ்கெட் ஐட்டம் இருக்கும்ல? பிஸ்கெட்லாம் அது பிஸ்கெட் மிதி வழி இது 80 ரூபா. 80 ரூபாய். சாப்பாடு என்னென்ன? ரைஸ் இருக்கு, இடியப்பம் எல்லாம் இருக்குமா? இல்லாட்டி அதெல்லாம் இந்த போர்ட்ல இருக்கு. இடியப்பம், தோசை, புட்டு எல்லாமே இருக்கு. அது என்ன விலை போகுது? ஒரு வாசல் 100 ரூபாய். மற்றது கொத்து இல்லை. மத்தியானம் இப்ப இரவு சாப்பாடு கொடுக்குறீங்களா? காலமையும் மத்தியானம் 2 இருந்தா வந்த வயது நிறைய சாப்பிட்டு கொள்ள, குறைஞ்ச விலையில அதிகமா சாப்பிட்டு கொள்ள. அவங்களையா வெளிக்கடையில் நான் 2 காய்க்கு விரும்புறேன். வெளிக்கடையில் நோமலா விரும்ப போனீங்கண்டா இப்ப நோமலா ஒரு சாப்பாடு கடைக்கு போறோம். ஒரு வாசலே ஒரு மத்தியான சாப்பாடு ஒரு 350 ரூபா 400 ரூபாய். இங்க என்ன விலை போகுது சாப்பாடு மத்தியானம்? ஒரு சோறு, ஒரு கறி, ஒரு சோறு 2 கறி, அப்பளம் என்ன விலை போகுது? 200 ரூபாய். மிரக்கறி பாஸ் 200 ரூபாய். மெச்ச பாசல் மீன் பாசல் 250,
250 சிக்கன் உண்டு. சிக்கன் பரவாயில்லையா ஐயா? வெளியில போனா மரக்கறி சாப்பாடு 300 350. அதை விட மெச்சம் 400 450. எப்படி நல்ல வெளியா இருக்குது. ஜனாதிபதி அங்க திசா மாட்டி சொல்லி ஜூஸ் ஐட்டம் இருக்குது. ஆமா, ஜூஸ் ஐட்டம் என்ன மாதிரி ஜூஸ் ஐட்டம்? சர்வத் இருக்கு, நெல்லி இருக்கு. நான் இப்ப பின்னிரம் மந்தபடி எல்லாமே முடிஞ்சிட்டுது. இல்லாட்டி இந்த இது ஃபுல்லாவே சாப்பாடு இருக்குமோ? நாங்க பின்னிரம் வீடியோக்கு வந்ததால எல்லாமே முடிஞ்சிட்டுது. விடிய காலத்துல வந்த இடத்துக்கு ஃபுல்லாவே சாப்பாடு இருக்குமோ? மற்றது சோட்டு ஐட்டம் இருக்குது, பிஸ்கெட் ஐட்டம், பிஸ்கெட் மற்றும் ரோல் வடை. இது சின்ன பானம் கறி இருக்கு 80. நல்ல வியாபாரம் போகும். நல்ல எல்லாமே குறைஞ்ச விலையில இருக்கு. எப்ப கடை இருக்குமோ நடந்து இருக்குமா? காலமே 6 திறந்து. இப்ப இந்த இடம் நானும் சொன்னேன், இந்த இடத்துல மெயினா இருக்குது. இப்ப நீங்களும் கூட வாயில சொல்லுங்க, இந்த இடம் முதல்ல இந்த இடத்துல இருக்குது. வெம்படி ஜங்ஷனுக்கும் அரியலூர் ஜங்ஷனுக்கும் இடையில கடைக்கு போட் இருக்கா? போட் இல்ல, கடைக்கு போட் இல்ல. ஆனா விலப்பட்டியே போட்டு கிடக்கு கடைக்கு முன்னுக்கு. அதை போய் தான் பார்த்து கொள்ளணும். ஐயா எத்தனை வருஷமா கடையில வேலை செய்றீங்க? 2 வருஷம். 2 வருஷமா. நன்றி நன்றி ஐயா. போட்டு வரோம். நன்றி.